முதல்ல நமஸ்கரிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். ஓம் சரஸ்வதியே நம என்று வலது தோலை நாம் இந்த ரைட் ஹேண்ட் சைட் சந்தர்ப்பங்கள் மனது உங்களுக்கு ஒத்து வரும். தொடர்ந்து நம்ம இதை செய்யணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 21 நாளைக்காச்சும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா வரும். அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 3ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 புதன்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:11க்கு, சூரிய அஸ்தமனம் 7:13க்கு. இன்றைய தேதி வளர்பிறை ஏகாதசி. வளர்பிறை ஏகாதசி தேதி ஆங்கில தேதியின் முறைப்படி 4ஆம் தேதி விடியற்காலை 6:52க்கு முடிவடைந்து துவாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூராடம். பூராடம் நட்சத்திரம் ஆங்கில தேதி முறைப்படி 4ஆம் தேதி அதிகாலை 1:38க்கு முடிவடைந்து உத்திராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:10 to 8:40 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:42 to 4:12 வரைக்கும். அதன் பிறகு இரவு வேளையில் 8:13 to 10:14 வரைக்கும். ராகு கால நேரம் மதியம் 1:12 to 2:42 வரைக்கும். எபகண்ட நேரம் காலை 8:40 to 10:11 வரை. கூலிகன் காலை 11:41 மதியம் 1:12 வரை. சந்திராஷ்டம ராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை காலை 7:51க்கு சந்திராஷ்டமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் வைஷ்ணவ ஏகாதசி. இந்திய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சாந்தம், ரிஷபராசிக்கு உதவி, மிதுன ராசிக்கு பக்தி, கடக ராசிக்கு கவலை, சிம்ம ராசிக்கு சுபம், கன்னி ராசிக்கு விருத்தி, துலாம் ராசிக்கு பாராட்டு, விருச்சிக ராசிக்கு பரிசு, தனுசு ராசிக்கு சுகம், மகர ராசிக்கு நன்மை, கும்ப ராசிக்கு அனுகூலம், மீன ராசிக்கு வெற்றி. இன்றைய கிழமை புதன்கிழமை. புதன்கிழமையில என்ன மாதிரி விசேஷங்கள் நம்ம செய்து கொள்ளலாம் என்று பார்ப்போம். புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அவளுக்கு நிறைய நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய நாள் தான் புதன்கிழமை. அந்த நாட்களில் மிக சிறந்ததாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நவீன பொருட்களை வாங்குவது நல்லது, புத்தகங்கள் வாங்குவது மிகவும் நல்லது. அப்புறம் நம்மளுக்கு மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய பொருட்கள் சரிங்களா, புத்தி சம்பந்தமான பொருட்களை வாங்கி படிக்க வைக்கிறது பிள்ளைங்களை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம செய்யலாம். எடுத்த காரியங்கள் நல்லபடியாக புதன்கிழமையிலே நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நல்ல பதிலாக கிடைக்கும். நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் புதன்கிழமை நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள். சரிங்களா? இந்த புதன்கிழமையை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கு ஒரு இறை சிந்தனை. தியானம் செய்யும் விதம் அப்படின்னு பார்த்தாக்கா, ரொம்ப சுலபமாக நாமே நம்மளை தயார்படுத்தி கொள்வதற்கு ஆன வழிமுறைகள் தான் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவானை தியானம் செய்ய ஆரம்பிக்கும் முன்பு நமது தேகத்தில் உள்ள பாவங்களை நம்ம கை, கால், மனசளவு, பார்வை, கேட்கறது மூலிமா, பேச்சு மூலிமா நம்ம சில பாவங்கள் செய்துட்டு இருப்போம் இல்லையா? அதனால் அந்த செய்த பாவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நீக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால் ஒரு தியானத்திற்கு முன்பு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சாரீர சுத்தின்னு சொல்லுவாங்க. சாரீரத்தை சுத்திப்படுத்திக் கொள்வது நாமே நமக்குள் செய்து கொள்ள வேண்டிய, சுலபமாக செய்து கொள்ளும் முறையை பற்றி இங்கே நான் சொல்கிறேன். முதல்ல 4 விஷயங்கள். முதல்ல நம்ம குரு வணக்கம், அதாவது ஸ்ரீ குருப்பியோ நமக அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கையை வச்சு நம்ம ஸ்ரீ குருப்பியோ நமக அப்படின்னு சொல்லணும். நமக என்று சொல்லாட்டியும் கூட ஸ்ரீ குருப்பியோ என்று சொல்லி கூட நீங்கள் மனதார முதல்ல நமஸ்கரிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். ஓம் சரஸ்வதியே நம என்று வலது தோலை நாம் இந்த ரைட் ஹேண்ட் சைட்டை நம்ம தொட்டு சொல்லணும். சரிங்களா? மூன்றாவதாக ஓம் துர்க்கையே நம அப்படின்ட்டு, ஓம் சேஸ்திரபாலாகாயே நம அப்படின்னு நம்ம இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் தொடணும். அதை சொல்லி நம்ம தொடணும். பிறகு நம்மளுடைய ஹிருதயம் அதன் கீழே இப்படி நம்ம கையை வச்சுக்கிட்டு கீழ் உள்ளபடியே மானசீகமாக மனதார நம்ம தியானம் செய்ய தொடங்க வேண்டும். இது கையை வச்சுட்டு மானசீகமாக நம்ம கண்களை மூடி தியானம் செய்ய தொடங்க வேண்டும். அப்போ முதல்ல
நம்ம தேக சுத்தி பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். இதை நீங்கள் செஞ்சு ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் மனது உங்களுக்கு ஒத்து வரும். தொடர்ந்து நம்ம இதை செய்யணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 21 நாளைக்காச்சும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா வரும். சாந்தமான முறையில் அமைதியாக இந்த தியான முறையை நம்மளே முதல்ல செய்ய கற்றுக்கணும். சரிங்களா? இதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு கடவுள் தான் நான் நன்றி சொல்லணும். இதை நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதை உங்கள்கிட்டயும் நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.